லெபனான் மீது இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் ஆபரேஷன் ரார் ஆஃப் தி லயன் இராணுவ நடவடிக்கை ஆரம்பித்தது முதல் இதுவரை 180க்கும் மேற்பட்ட ஏவுகணை ஏவுதளங்களை இஸ்ரேலிய விமானப்படை வெற்றிகரமாக அழித்துள்ளது. இன்று காலை இஸ்ரேலின் வடக்கு எல்லை குடியிருப்புகளை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்திய தளம் ஒன்றையும் வான்வழி தாக்குதல் மூலம் இஸ்ரேலிய படைகள் முற்றாக தரைமட்டமாக்கியுள்ளன. இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் 213வது தீயணைப்பு படையினர் இணைந்து நடத்திய இந்த தாக்குதல்களில் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை தளங்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் நிலத்தடி சுரங்கப் பாதைகள் என டஜன் கணக்கான பயங்கரவாத உள்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆயுத கிடங்குகள் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினரால் பயன்படுத்தப்பட்ட குடியிருப்பு வளாகங்களும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பின் தாக்குதல் வலுவை முழுமையாக முடக்கும் நோக்கில் இஸ்ரேல் இந்த பாரிய தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றது. லெபனான் எல்லைப் பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஏவுகணைகள் மற்றும் ஏவுதளங்கள் வான்வழி உளவு தகவல்களின் அடிப்படையில் மிக துல்லியமாக அழிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் லெபனான் எல்லைப் பகுதியில் போர் மேகங்கள் மேலும் சூழ்ந்துள்ளன.